13வது மந்திரம். யஸ்யானுவித்தக பிரதிபுத்த ஆத்மா அஸ்மின் சந்தேஹ்யே ககனே பிரவிஷ்டக स विश्वकृत स हि सर्वस्य कर्ता तस्य लोकः स उ लोक एव. இப்பொழுது நாம் பார்த்து வருகின்ற அனைத்து மந்திரங்களிலும் ஞானத்தினுடைய மகிமை, ஆத்மஸ்வரூபம், மோக்ஷஸ்வரூபம் போன்ற கருத்துக்கள் திரும்ப திரும்ப வந்து கொண்டிருக்கின்றது. அனைத்து மந்திரங்களும் முக்கியமான மந்திரங்கள்தான். இந்த மந்திரங்களுக்குள் இருக்கின்ற அர்த்தங்களை நாம் பல உபனிஷத்துக்களில் விஸ்தாரமாக பார்த்த காரணத்தினால் சுருக்கமாக நாம் பொருளை மட்டும் பார்த்து கொண்டு சென்று கொண்டிருக்கின்றோம். அந்த விதத்தில் இந்த 13வது மந்திரத்திலும் ஆத்ம ஞானம் மோக்ஷஸ்வரூபம், ஆத்ம ஞானமும் மோக்ஷஸ்வரூபமும் கூறப்படுகின்றது. இதில் ஆத்மா சந்தேஹ்யே ககனே பிரவிஷ்டக, நாம் அடைய வேண்டிய ஆத்மா எதற்குள் ஒளிந்து கொண்டு இருக்கின்றது என்றால் சந்தேஹ்யே, இந்த ஷரீரத்திற்குள். சந்தேஹ்யம் என்பது நம்முடைய ஷரீரம். அக்னி, வாயு போன்ற, பிருத்திவி போன்ற தத்துவங்களினால் தேஹ்யம் என்றால் வாட்டக்கூடிய, எரிக்கக்கூடிய சோகஸ்தானமான இந்த ஷரீரத்தில், ககனே என்றால் அனர்த்தத்தை கூடிய ஷரீரத்தில், பிரவிஷ்டக இந்த ஆத்மா தங்கியுள்ளது. அதாவது நாம் அடைய வேண்டிய ஆனந்த ஆத்மா துக்கஸ்வரூபமான ஷரீரத்திற்குள் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. இனி முதல் வரிக்கு வந்தால், யஸ்ய அணுவித்தக. இங்கு யஸ்ய என்ற சொல் ஏன அதிகாரினா, எந்த மனிதனால், அணுவித்தக என்றால் லப்தக அடையப்பட்டுள்ளதோ, அதாவது ஒரு மனிதனால், எந்த மனிதனால் அடையப்பட்டுள்ளதோ அவன் இப்படிப்பட்ட பலத்துடன் இருக்கின்றான்கிறது 3வது வரியில் கூறப்படுகின்ற கருத்து. இங்கு அணுவித்தக என்றால் ஞானத்தினால் அடையப்பட்டது, ஞானேன லப்தக என்று பொருள். இந்த ஆத்மா அறிவினால் யாரால் அடையப்பட்டதாக இருக்கின்றதோ, எந்த விதத்தில் இங்கு பிரயோகம் என்றால், ககனமான துக்கஸ்வரூபமான ஷரீரத்திற்குள் ஆத்மா இருந்த போதிலும் இந்த அதிகாரி இந்த ஆத்மாவுக்குள் நுழைந்து விட்டான். அந்த காலத்திலெல்லாம் பெரிய கோட்டைகள் கட்டுவார்கள். அந்த கோட்டையில் நுழைஞ்சு போகிறது தான் பெரிய அச்சீவ்மெண்ட். அப்படி இவன் யாராலும் துளைத்து செல்ல முடியாத ஆத்மாவுக்குள் இவன் நுழைந்து விட்டான். அணுவித்தக என்றால் இவன் நுழைந்து விட்டான். எப்படி? ஞானத்தினால். சுருக்கமாக ஞானத்தில் இந்த ஆத்மாவை அறிந்து விட்டான். பிறகு அடுத்த சொல் பிரதிபுத்தக. பிரதிபுத்தக என்றால் இவன் எப்படி அறிந்தான், இவன் ஞானத்தினால எப்படி அறிந்தான், எப்படிப்பட்ட ஞானத்தினால் அறிந்தான் என்றால், மனதில் தோன்றுகின்ற ஒவ்வொரு தாட் எண்ணங்களுக்குள்ளும்
மாறாத சொரூபமாக ஆத்மா இருப்பதாக உணர்ந்து விட்டான். இங்கு பிரதிபுத்தக என்றால் பிரத்யேக புத்தி விருத்தி. பிரத்யேக புத்தி விருத்தி என்றால் மனதில் தோன்றுகின்ற ஒவ்வொரு எண்ணங்கள், அந்த எண்ணத்துக்கு சாட்சியாக இவன் அறிந்து கொண்டான். பிரத்யேக புத்தி விருத்தி சாட்சி ரூபேன ஞாதக. இப்போ பிரத்யேகம் என்றால் ஒவ்வொரு தாட், ஒவ்வொரு எண்ணங்கள், அந்த எண்ணத்தில் உள்ள விருத்தி, அந்த விருத்தியினுடைய சாட்சியாக அறிந்துள்ளான். இதை கேனோபனிஷத்தில் விளக்கமாக நாம் பார்த்த கருத்து பிரதிபோத விதிதம் மதம். அதே கருத்து இங்கு ஒரே ஒரு சொல்லில் சொல்லப்பட்டுள்ளது. பிரதிபோத விதிதம் மதம் என்றால் ஒவ்வொரு எண்ணங்களுக்குள்ளும் அந்த எண்ணத்தை பிரகாசப்படுத்துகின்ற சாட்சியாக இவன் இந்த ஆத்மாவை அறிந்துள்ளான். இவ்விதம் இப்படிப்பட்ட ஷரீரத்திற்குள் இருக்கின்ற ஆத்மாவை இப்படிப்பட்ட உபாயத்துடன் யார் அறிந்தார்களோ, இனி பலன், ஞான பலன். சக விஸ்வகிருது. இந்த சொற்களெல்லாம் மிக அழகான சொற்கள். நாம் பார்க்க போகின்ற இந்த மந்திரத்தில் உள்ள அனைத்து சொற்களும் விஸ்வகிருது என்றால் அவன் அனைத்தையும் செய்து முடித்தவன். இங்கு விஸ்வம் என்ற சொல்லுக்கு சர்வம், அனைத்து என்ற ஒரு பொருள் உண்டு. விஸ்வகிருத் என்றால் சர்வகிருத்து, அவன் அனைத்தையும் செய்து முடித்தவன். இதைத்தான் நம்ம கிருத கிருத்தியக என்று சொல்வோம். கிருத கிருத்தியக என்றால் செய்ய வேண்டிய அனைத்தையும் செய்து முடித்தவன். அவன் வாழ்க்கையில் என்னென்னலாம் செய்ய வேண்டியது பாக்கி இருந்ததோ அதை அனைத்தையும் செய்து முடித்தவன் விஸ்வகிருத்து. இது அவனுடைய மனநிலையை குறிக்கின்றது. இந்த ஞானத்தினால் அவன் அனைத்தையும் செய்து முடித்தவன் ஆகின்றான். இனி அடுத்த சொல் சகஹி சர்வஸ்ய கர்த்தா. அதாவது இந்த ஞானி இப்பொழுது ஈஸ்வரனுக்கு சமமாக கூறப்படுகின்றது. இந்த ஞானியே ஈஸ்வரன். சர்வஸ்ய கர்த்தா பொதுவாக யார்? ஈஸ்வரன். ஈஸ்வரன் தான் அனைத்தையும் படைப்பவர். அப்போ சர்வஸ்ய கர்த்தானா அனைத்துக்கும் கர்த்தாவாக இருப்பவன் ஈஸ்வரன். இங்கு என்ன சொல்லப்படுகிறது? சகஹி. அந்த ஹி அப்படிங்கிறது எதை குறிக்கின்றது என்றால் அவனேதான் ஈஸ்வரன். இந்த ஞானி ஈஸ்வரனுக்கு சமம். சகஹி அவனே சர்வஸ்ய கர்த்தா, இந்த ஈஸ்வரனுக்கு சமமாக இருக்கின்றான். இப்போ ஈஸ்வரனுக்கு சமம் என்று சொல்வதிலிருந்து ஈஸ்வரன் அல்ல. அவன் சிருஷ்டி ஸ்திதி லயம் இந்த காரியத்தை எல்லாம் பண்ண முடியாது. அவன் சர்வஜனாக இருப்பான், சர்வவித்தாக இருக்க முடியாது. சாமான்யமாக எல்லாத்தையும் அறிவான், எல்லா விசேஷங்களையும் அவன் அறிய மாட்டான். இருந்தாலும் ஞானத்தினுடைய ஞானியினுடைய மகிமையை உபனிஷத் புகழ்ந்து சொல்கின்றது. ஒருவருக்கு கொஞ்சம் நல்ல குணம் இருந்ததுன்னா, கொஞ்சம் தான குணம் இருந்ததுன்னா, அவர்கிட்ட இருந்து பொருளை வாங்கிறதுக்கு என்ன செய்வார்கள்? கர்ணனுக்கு அப்புறம் பூமியில் பிறந்தால் நீங்கள் தான் சொல்கிறது. காரணம் என்ன? அதிகப்படுத்தி சொல்லுதல். அது ஒரு புகழ்ச்சிக்காக. அதே போல தான் இங்கே உபனிஷத் அதிகப்படுத்தி ஞானியை சொல்கின்றது. அவனேதான் ஈஸ்வரன். இதெல்லாம் ஞானத்தினுடைய மகிமை. இனி அடுத்த சொல் கடைசி வரியில் தஸ்ய லோகக. இது மிக அழகான சொல். தஸ்ய லோகக என்றால் அவனுடைய உலகம். லோகக என்றால் உலகம். எது என்றால் இங்கே ஒரு வார்த்தையை சேர்த்திக்கணும், பிரம்ம. அவன் இருக்கின்ற உலகமே பிரம்மந்தான். இந்த பொய்யான உலகம் அவனை சார்ந்தது அல்ல. சில பேர் ஏதாவது ஒன்றில் மூழ்கி இருந்தால் நம்ம என்ன சொல்லுவான்? அவன் இருக்கிற உலகமே வேற அப்படின்னு சொல்லுவோம். அவன் வேற லோகத்தில் இருக்கான் அப்படின்னு சொல்லுவோம். எப்பொழுதுனா ஒரு விஷயத்தில் ஒருவர் மூழ்கி இருந்தால் அவனுடைய உலகமே வேற அப்படின்னு சொல்லுவார்கள்.
சில பேர் பணம் தான் அவனுக்கு உலகம் சொல்லுவார்கள், சில பேர் நல்லா படிச்சுட்டு இருந்தால் படிப்பு தான் அவனுக்கு உலகம்னு சொல்வார்கள். அதே போல் இந்த ஞானிக்கு எது உலகம்னா பிரம்ம. தஸ்ய லோகனா அவனுடைய உலகமே பிரம்மந்தான். அப்படின்னு என்ன? அவன் தன்னை பிரம்மமாகவே பார்க்கின்றான். இப்பொழுது ஒரு டிவிஷன் வந்தாச்சு. ஞானி ஒருவன், ஞானியினுடைய உலகம் என்று ஒன்று இருக்கின்றது. அப்போ உலகம் வேற ஞானி வேறையா? அதற்கு அடுத்த சொல் சக உ லோகக ஏவ, அவனே உலகம். அவனுடைய உலகம் முதல் சொல். சக லோககனா அவனே உலகம். அப்படின்னு என்ன அர்த்தம்? அந்த உலகம் வேறையல்ல, அவன் வேறு அல்ல. இப்போ நம்ம வேறையல்ல, நாம் அனுபவிக்கிற உலகமும் வேறல்ல. இப்போ சக உ லோகக என்றால் அந்த உலகமே அவன். இது சக சர்வக, அவனே அனைத்துமாக இருக்கின்றான். ஏன்னா அனைத்துக்குமே நான் ஆதாரம்னு நினைக்கும் பொழுது அந்த ஞானி தனக்குள் எப்படி உணர்கின்றான்? நானே அனைத்துமாக இருக்கின்றேன். இப்போ ஏகக பரக அத்வைதக அஸ்மி, நானே ஒன்றாக, பரக மேலாக, அத்வைதக இரண்டற்றவனாக இருக்கின்றேன் என்று ஞானி உணர்கின்றான். இப்போ இதெல்லாம் நிதித்தியாசனத்துக்கு உகந்த மந்திரங்கள். இதெல்லாம் நம்ம தியானிக்க வேண்டும். இந்த சொற்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு இனி நாம் அடுத்த மந்திரத்திற்கு செல்லலாம். 14. இகைவ சந்தக அத வித்மஸ்தத்வயம் ந சேதவேதிஹி மகதி வினஷ்டிஹி ஏதத் விதுஹோ அம்ருதாஸ்தே பவந்தி அத இதரே துக்கமேவ அபியந்தி. இந்த மந்திரமானது ஒரு ஞானி சொல்வது போல் அமைக்கப்பட்டுள்ளது. ஞானியினுடைய சொற்கள். ஞானி பேசுகின்றான். இங்கு ஞானி என்ன பேசுகின்றார் என்றால், நான் அடைய வேண்டியதை அடைந்து விட்டேன் என்று ஞானி பேசுகின்றார். இங்கு புலம்பல் கிடையாது. அதாவது நான் சம்சாரியாக இருக்கேன், துக்கியாக இருக்கேன் அப்படிங்கிற புலம்பல் கிடையாது. அடைய வேண்டியதை அடைந்து விட்டேங்கிற மகிழ்ச்சியில் ஞானி பேசுகின்றார். இந்த எக்ஸாமெல்லாம் பாஸ் பண்ணி ரிசல்ட் அதில் பாஸ் ஆன பையனை பார்த்தா இப்படி இருக்கும். அப்படி ஞானி பெரிய எக்ஸாமில் நான் பாஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி அவனுடைய மகிழ்ச்சியை தெரிவிக்கின்றான். அந்த மகிழ்ச்சியை தெரிவிக்கின்ற இந்த மந்திரத்தில் நமக்கு கிடைக்கின்ற பண்பு மனித ஜென்ம மகிமா, மனித ஜென்மத்தினுடைய மேன்மை, மனித ஜென்மத்தினுடைய உயர்வு இங்கு காட்டப்படுகிறது. மனுஷனுடைய பெருமையை தெரியாமையே மனுஷனாக வாழ்ந்து நம்ம மடிந்து விடுகின்றோம். மனித ஜென்மத்தினுடைய மேன்மை தெரியாமலேயே நம்ம மனுஷனாக வாழ்ந்துட்டுருக்கோம். அது இங்கு காட்டப்படுகின்றது. இப்போ மனித ஜென்மத்தினுடைய மேன்மை, பிறகு ஞானி தன்னை வெளிப்படுத்துகின்றான். எளிமையான மந்திரம். மந்திரத்தை பார்த்தா நமக்கு புரியும். இக ஏவ சந்தக. இக ஏவ என்றால் இந்த ஜென்மத்தில், இந்த ஷரீரத்தில். இக ஏவன, இகன இங்கு, இங்கு என்றால் இந்த ஜென்மம், இந்த ஷரீரம். சந்தக என்றால் இருந்து கொண்டு, இந்த ஜென்மத்தில் இந்த ஷரீரத்திலேயே இருந்து கொண்டு
அத அப்படின்னு ஒரு சொல் இருக்கு. எப்படியோ எப்படியோ பை சான்ஸா எப்படியோ வித்மக அறிந்து கொண்டோம். அறிந்தேன்னு சொல்றதுக்கு பதுவாக அறிந்து கொண்டோம் அப்படின்னு சொல்றார். எது? தது. தது என்றால் அந்த பிரம்மத்தை. யார்? வயம் நாங்கள். நாங்கள் இங்கே ஞானி என்னை போல யாரெல்லாம் அறிஞ்சிருக்காங்களோ அவங்களையும் சேர்த்திக்கிறார். நாங்கள் தது அந்த பிரம்மத்தை வித்மக அறிந்து கொண்டோம். இந்த அதங்கிற வார்த்தை எப்படியோ எங்களுக்கு கிடைச்சிடுது. எங்களிடம் உங்களுக்கு மட்டும் எப்படி இந்த ஞானம் கிடைச்சதுன்னு கேட்டால் பதில் எங்களுக்கு சொல்ல முடியாது. எப்படியோ பை சான்ஸ் பை சம்ஹவ் நாங்கள் அடைஞ்சிட்டோம். சில பேர் எப்படி பாஸ் பண்ணேன்னா எப்படியோ பாஸ் பண்ணிட்டேன்னு சொல்லுவாங்கல்ல, அதே தான். ஒரு கஷ்டமான ஒன்றை பாஸ் பண்ணவங்கிட்ட போய் கேட்டால் இந்த சிஏ மாதிரி எக்ஸாமில் எப்படி இவ்வளோ மார்க் எடுத்தேன்னா அவங்களறியாமல் சொல்கிற வார்த்தை எப்படியோ சாமிஜி அப்படிம்பாங்க. எப்படியோ பாஸ் பண்ணிட்டேன் எனக்கே தெரியல அப்படிம்பாங்க. அதே போல தான் ஞானி சொல்கிறான், எப்படியோ நான் தெரிஞ்சிட்டேன், எப்படி தெரிஞ்சேன்னு எனக்கே தெரியல. நான் இப்போ அந்த விதமான தவமோ எஃபர்ட்டோ போட முடியாது, அந்த சக்தியெல்லாம் கான். ஆனால் அப்போ என்னால் முடிஞ்சது அப்படின்னு சொல்லி அதை சம்ஹவ் எப்படியோ நாங்கள் அறிந்து கொண்டோம். இது மனித ஜென்மத்தினுடைய பெருமை பேசப்படுகிறது. இந்த ஜென்மத்திலேயே இப்பொழுதே இங்கேயே இந்த ஜென்மத்திலேயே நாங்கள் அதை அறிந்து கொண்டோம். இதெல்லாம் ரேராக தான் இந்த மாதிரி வாக்கியங்கள்லாம் நம்ம பார்க்க முடியும். வேதாந்த சாஸ்திரத்துக்குள்ளே போனால் புலம்பல் தான் அதிகமாக இருக்கும். தாய்மானவரோட பாடல்கள் எடுத்துட்டோம் அப்படின்னா அது புலம்பலாக இருக்கும், புலம்பிகிட்டே இருப்பார். ஆனால் கடைசியில் ஆனந்த கழிப்புங்கிற இடத்துல நான் இதையெல்லாம் தாண்டி சந்தோஷமாக இருக்கேன்னு வேற சொல்லியிருக்கார். அப்படி இது அந்த மாதிரி மந்திரம். ஒரு ஞானி தன்னுடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்துகின்றான். பிறகு இரண்டாவது வரியில் ஒரு கால் நான் அந்த பிரம்மத்தை அறியாமல் இருந்திருந்தால் என்ன ஆயிருக்கும் அதை கூறுகின்றார். நச்சேத் அவேதிகி. நச்சேத் அவேதிகி என்றால் ஒரு சமயம், பை சான்ஸ், ஒரு கால். ந அவேதிகி, இங்கே அவேதிகிங்கிறதுக்கு சப்ஜெக்ட் அகம்தான், நான். அவேதிஷம் என்று புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் அல்லது நான் ஒரு கால் அறியாமல் இருந்திருந்தால், ந அவேதிகினா அறியாமல் இருந்திருந்தால், மகதி வினஷ்டிகி அதனுடைய லாஸ் இருக்கே, மகதி அது அளவிட முடியாதது. வினஷ்டிகினா இதனால் வர்ற நஷ்டம் இருக்கே அது மகதி. நான் அந்த பிரம்மத்தை அறியாமல் இருந்திருந்தால் அதனால் வர்ற லாஸ், நஷ்டம், மகதி. மகதினா பெரிய ரொம்ப ரொம்ப அதிகம். அதனுடைய நஷ்டத்தை கணக்கிட முடியாது, கணக்கிட முடியாத லாஸ். எப்பொழுதுனா நான் அறியாமல் இருந்திருந்தால் அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் அறிந்து விட்டேன், அப்படிப்பட்ட லாஸ் எனக்கு இல்லை. சில பேர் எல்லாத்தையும் விட்டுட்டு பொருளை சம்பாதிப்பார்கள். கடைசியில் என்ன அப்படின்னா பொருள் ஃபுல்லாக வந்திருக்கும், தேவையான பணம் எல்லாம் வந்திருக்கும், ஆனால் அதை அனுபவிக்கிறதுக்கு ஆள் தான் அங்கே இருக்க மாட்டார். காரணம் என்னன்னா எல்லா விதமான நோய், உடல் நோய், மனநோய் எல்லாம் வந்திருக்கும். காரணம் என்ன? ஒரு மிஷின் மாதிரி இருந்து பணத்தை சம்பாரித்து கடைசியில் அதை அனுபவிக்கிறதுக்கு ஆள் இல்லாமல் போகும். அதுதான் ரியலி மகதி வினஷ்டிகி. அதாவது கேபிட்டலே போயாச்சு, அனுபவிக்கிற ஆளை விற்றுட்டு அனுபவிக்கிற பொருளை வாங்கின என்ன பொருள்? அப்படி ஒரு கால் நான் இந்த ஞானத்தை அடையாமல் இருந்திருந்தால் அதுதான் பெரிய லாஸ். பிறகு இதை படித்த உடனே நமக்கு என்ன தோணும்? வயிற்றெரிச்சல் தான் வரும். உங்களுக்கு நீங்கள் அடைஞ்சிட்டீங்க, ஜாலியாக பேசிகிட்ருக்கீங்க, எங்களுக்கு எப்படி? அப்போ மற்றவங்கெல்லாம் அடைய முடியாதா அப்படின்னா இங்கே ஞானி ஜென்ரலைஸ் பண்ணுறார். என்ன மாதிரி மட்டுமல்ல, யாரெல்லாம் முயற்சி செய்கின்றார்களோ அவர்களும் அடைய முடியும்.
என்னாலேயே அடைய முடியும்னா மற்றவர்களால் ஏன் அடைய முடியாது என்று இவர் என்ன செய்கின்றார்? ஏ தத் விதுகு, எவர்களெல்லாம் இதை அறிகின்றார்களோ, பொதுவாக சொல்கிறார், எவர்களெல்லாம் தத் விதுகு, எவர்களெல்லாம் எங்களைப் போல் இந்த ஆத்ம தத்துவத்தை அறிகின்றார்களோ, தே அமிர்தாக பவந்தி, அவர்களும் மரணமற்ற நிலையை அடைகின்றார்கள். இது எனக்கு மட்டும் சொந்தமானதல்ல, இது எல்லோருக்கும் பொதுவானது. இது ஒரு ட்ரேடு சீக்ரெட் மாதிரியெல்லாம் வச்சுக்க முடியாது. இது யார் வேண்டுமானாலும் இந்த ஞானத்தை அடையலாம். ஏ விதுகு, எவர்களெல்லாம் நாங்கள் அறிந்தது போல் பிரம்மத்தை அறிகின்றார்களோ, தே அமிர்தாக பவந்தி. பிறகு மீண்டும் யார் அறியவில்லையோ அவர்களுடைய நிலை என்ன? அத இதரே, அத ஆன் த அதர் ஹேண்ட் ஒரு கால், இதரே மற்றவர்கள், இதை அறியாதவர்கள், துக்கம் ஏவ அபியந்தி, துக்கம் ஏவ துயரத்தைத்தான், அபியந்தி அடைவார்கள். யாரெல்லாம் இந்த பிரம்மத்தை அறிகிறார்களோ அவர்கள் அமிர்தத்துவத்தை அடைகின்றார்கள். யார் அறியவில்லையோ அவர்கள் துயரத்தை தான் அடைகின்றார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர்கள் சம்சாரத்திற்குள் தான் இருக்கின்றார்கள், சம்சாரத்திலிருந்து வெளியே வர மாட்டார்கள். இங்கே துயரம் என்றால் ஜென்ம பிறப்பு இறப்பு, பிறகு அபூர்ணத்துவம். அதற்காக அவர்கள் எப்பொழுதுமே அழுது கொண்டிருப்பார்கள், அப்படி பொருள் அல்ல. ஏன்னா சில பேர் நான் ஆத்ம ஞானம் இல்லாமல் சிரிச்சிட்டு தான் இருக்கிறேன்னு சொல்லுவார்கள். நம்ம கொஞ்சம் சொல்லணும், ஒரு 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா சிரி பார்ப்போம் என்ன ஆகும்னு. பிறகு எக்ஸ்ட்ரா சிரிச்சுட்டு இடுப்பு வலிக்குதுன்னு சொல்லுவார்கள். காரணம் என்ன? எந்த ஒரு இன்பமுமே கொஞ்ச நேரம்தான், கொஞ்ச நேரம் சிரிக்க முடியும், பிறகு டயர்டாயிடுவோம், சிரிக்கிறதுக்கு கூட சக்தி இருக்காது. அப்படி சுக துக்கமான சம்சாரத்திற்குள் இருப்பார்கள். இங்கே துக்கமே வேணால் எப்பொழுதுமே அழுதுட்டுருப்பார்கள் அர்த்தம் அல்ல. அந்த அழுதுட்டுருக்கிறதுக்கு மறுபடியும் ஒருக்கா அழுகிறதுக்கு இடையில அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும், கொஞ்ச நேரம் சிரிக்கிறதுக்கு, ஓய்வு எடுப்பதற்கு. இதுதான் சம்சாரம்னு சொல்கிறோம். அப்படி இருப்பார்கள். இப்போ இந்த மந்திரமானது ஞானி தன்னுடைய சம்சார காலத்தை பார்த்து, நான் ஒரு காலத்தில் சம்சாரியாக இருந்தேன், ஆனால் இப்பொழுது ஞானத்தை அடைந்து விட்டேன், அடையாமல் இருந்திருந்தால் அதே சம்சாரத்தில் இருந்திருப்பேன், என்னை போல் யார் முயற்சி செய்கிறார்களோ அவர்களும் அடைவார்கள். இனி நாம் அடுத்த மந்திரத்திற்கு செல்லலாம். 15. யதா ஏதம் அனுபஷ்யந்தி ஆத்மானம் தேவமஞ்சசா ஈசானம் பூதபவ்யஸ்ய ந ததோ விஜுகுப்சதே. இப்பொழுது நாம் பார்த்து வருகின்ற மந்திரங்கள் எல்லாம் ஈஷாவாஸ்யம், கடோபனிஷத், பிறகு கேனோபனிஷத் போன்ற மந்திரங்களில் உள்ள மந்திரங்கள் தான். ஒரு சில சொற்கள் மாறுபடுகின்றது. இந்த மந்திரமும் ஞான சொரூபம் ஞான பலம், ஞான சொரூபம் ஞான பலம். இப்படிப்பட்ட ஞானத்தை அடைந்தவர்கள் இப்படிப்பட்ட பலனை அடைகின்றார்கள். விதவிதமான கோணத்தில் மோட்சங்கிற பலன் கூறப்பட்டு வருகின்றது. இங்கே ஞான சொரூபங்கிறது மகா வாக்கிய ஞானம், ஜீவ பிரம்ம ஐக்கிய ஞானம். இப்போ இங்கே ஜீவ பிரம்ம ஐக்கியம் கூறப்பட்டு இந்த ஞானத்தை உடையவர்கள் இந்த பலனை அடைகின்றார்கள். இப்போ இங்கே என்ன ஞானம்? யதா எப்பொழுது, ஏதம் ஆத்மானம் இந்த ஆத்மாவை, ஏதம் ஆத்மானம் இந்த ஆத்மாவை, இறைவனாக பிரம்மனாக யார் அறிகின்றார்களோ அதுதான் இங்கு கருத்து. இப்போ இங்கே ஆத்மாங்கிறது ஜீவாத்மாவினுடைய
லட்சியார்த்தமான சொரூபத்தை, சைத்தன்ய சொரூபத்தையே தேவம் தேவம் அனுபஷ்யதி, தேவம் என்றால் ஈஸ்வரனாகவே யார் அறிகின்றார்களோ, இப்போ ஆத்மாவை தேவனாக யார் அறிகின்றார்களோ, இந்த ஆத்மாவை தேவனாக, தேவம்னா சைத்தன்ய சொரூபம், சைத்தன்ய சொரூபமாக, பிறகு அனைத்திற்கும் கர்மத்தை கொடுக்கும் கர்மபல தாத்தாவாக ஈஸ்வரனாக யார் அறிகின்றார்களோ, அனுபஷ்யதி என்றால் குரு சாஸ்திரம் அணு, குருவினுடைய சாஸ்திரத்தினுடைய துணை கொண்டு யார் பார்க்கின்றார்களோ. ஏன்னா சில சமயங்களில் யோக பிரத்யக்ஷம்னு ஒரு விதமான பிரத்யக்ஷம் இருக்கு, சில யோகிகளுக்கு வரும். அல்லது திடீர்னு ஒரு இன்ட்யூஷன்னு சொல்லி சில ஞானம் நமக்கு திடீர்னு தோன்றிடலாம். அந்த ஞானம் உண்மையாகவே இருந்தாலும் நமக்கு அதில் விஸ்வாசம் வராது, எப்பொழுதுமே அதில் ஒரு சந்தேகம் வரும். இப்போ ஒரு சம்பவத்தை ஒருவர் நேரில் பார்க்குறார். இனி ஒருவர் ஒரு இடத்துல அமர்ந்து கொண்டிருக்கும்போது திடீர்னு அவருக்கு ஒரு இன்ட்யூஷன் மாதிரி ஃப்ளாஷ் ஆயிடுது. ரெண்டு பேர்த்துக்கும் ஒரே ஞானம்தான். நேரில் பார்த்த அவருக்கும் அதே ஞானம், நேரில் பார்க்காம அவர் யோகத்தில் பார்த்தாலும் ஒரே ஞானம். ஆனால் நேரில் பார்த்தவருடைய ஞானத்தில் ஒரு உறுதி இருக்கும். இந்த திடீர்னு ஃப்ளாஷ் ஆகி பார்த்தாரே அவருக்கு மறுபடி ஊர்ஜிதம் பண்ணணும். காரணம் என்ன? அது சரியான பிரமாணத்தின் மூலமாக வரல. இப்போ எந்த ஒரு ஞானம் பிரமாணத்தின் மூலமாக வரலையோ அந்த ஞானத்தில் உறுதி ஏற்படாது. ஆகவே இங்கு சங்கரர் குறிப்பு எழுதுகிறார், இந்த அணுங்கிற சொல் பிரமாணத்தின் மூலமாக வந்த ஞானம். அனுபஷ்யத்தினா உரிய பிரமாணத்தின் மூலமாக வந்த ஞானம். ஏன்னா சில பேர் சாஸ்திரமே படிக்காம நம்ம எப்படி கடவுளிடமிருந்து வேறா இருக்க முடியும் அப்படின்னெல்லாம் சொல்லுவார்கள், கவிதை எழுதுவார்கள். அதிலெல்லாம் உண்மை இருக்கும், ஆனால் அதில் உறுதி அவர்களிடத்திலேயே இருக்காது. அப்படி முறையான பிரமாணத்தின் மூலமாக யார் தன்னை ஈஸ்வரனாக தேவமாக பார்க்கின்றார்களோ. பிறகு முதல் வரியில் கடைசி சொல் அஞ்சசா. அஞ்சசா என்றால் அபரோக்ஷமாக. இப்போ சாஸ்திரத்தை நம்ம கையாளும் பொழுது சாஸ்திரம் சொல்லுது நான் பிரம்மன் நான் ஈஸ்வரன் சொல்லி, அப்படி சில பேர் சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். நீ சொல்கிறையான்னா நானெல்லாம் சொல்ல மாட்டேன்ருவார்கள். சாஸ்திரம் சொல்லுது அவ்வளோதான். அப்படி இல்லை. அஞ்சசா சாஸ்திரம் சொன்னதற்கு பிறகு அகம் நான் சொல்கின்றேன், இதுதான் உண்மை. இப்போ அஞ்சசானா நேரடியாக சந்தேகம் இல்லாமல் உறுதியாக அபரோக்ஷதயா பஷ்யதி. பிறகு இரண்டாவது வரியில் மீண்டும் அந்த தேவன்கிற சொல்லுக்கான விளக்கம் யார்னா ஈசானம். ஈசானம்ங்கிற சொல்லு தேவம்ங்கிற சொல்லுக்கான அடைமொழி. ஈஸ்வரனாக இருக்கின்ற தேவன். இப்போ ஈசானம் அப்படின்னு சொன்னால் அனைத்துக்கும் காரணம், அனைத்தையும் ஆளுகின்ற. அனைத்துங்கிறதுனுடைய பொருள் என்ன? அடுத்த சொல் பூத பவ்யஸ்ய. பூதம்னா கடந்தது, பவ்யம்னா வரப்போவது. கடந்ததற்கும் வரப்போவதற்கும் தலைவனாக, பூதத்திற்கும் பவ்யத்திற்கும் தலைவனாக இருக்கின்ற ஈஸ்வரனை. அப்போ ப்ரெசண்ட்னா என்னன்னா அதற்கும். அப்போ பவத்துங்கிற வார்த்தையை சேர்த்திக்கணும். பூதம் பவத் பவிஷ்யத் என்று கடந்தது, இப்பொழுது இருப்பது, வரப்போவது, அனைத்திற்கும் தலைவனாக அனைத்தையும் படைக்கின்ற அந்த ஈஸ்வரன், அவனே தேவன். அவனை எப்பொழுது ஆத்மாவாக ஒருவன் பார்க்கின்றானோ. இதெல்லாம் மகா வாக்கியங்கள். தன்னுடைய ஆத்மாவை அந்த ஈஸ்வரனாக யார் பார்க்கின்றார்களோ. இதெல்லாம் கட்டோபனிஷத்தில் வந்த மந்திரங்கள். அங்கு சில சொற்கள் வேறுபடுகின்றது, 1 or 2 வார்த்தைகள் தான் மாறுகிறது. பிறகு இதனுடைய பலன் என்ன? ந ததோ விஜுகுப்சதே. இது ஒரு அழகான பலன். இந்த ஞானத்தினால்
இவனுக்கு கிடைக்கின்ற பிரயோஜனம் என்ன? இங்கு மோட்சம் இவ்விதம் வர்ணிக்கப்படுகின்ற பொருள்கள் உண்டு. முதல் பொருள் ததக என்றதற்கு முதல் பொருள் அந்த ஈஸ்வரனிடம் இருந்து. ததகன அந்த ஈஸ்வரனிடமிருந்து. ஈஸ்வராத் ந விஜுகுப்சதே என்றால் தன்னை காப்பாற்றிக் கொள்ள விரும்ப மாட்டான். ஈஸ்வரனிடமிருந்து தன்னை காத்து கொள்ள விரும்ப மாட்டான். இதனுடைய பொருள் என்ன என்றால், எல்லோருக்குமேனா இங்கே ஆஸ்திகர்களுக்கு, ஈஸ்வரனை அங்கீகாரம் செய்பவர்களுக்கு யாரிடமிருந்து முக்கியமான பயம் வரும் என்றால் அந்த ஈஸ்வரனிடமிருந்து தான் பயம் வரும். காரணம் என்ன? ஈஸ்வரன் சொல்லும் பொழுது நம்முடைய கர்ம பலனை கொடுப்பவர், அவர் தர்மத்தை நிலைநாட்டுபவர். 4வது அத்தியாயத்தில் கீதையில் பார்த்துருக்கோம். யதா யதாகி தர்மஸ்ய க்ளானிர்பவதி பரித்ராணாய சாதூனாம். அப்போது ஒரு ஆஸ்திகனுக்கு அதர்மம் நாம் செய்துவிட்டால் ஈஸ்வரன் நம்மை தண்டித்து விடுவார் அப்படின்னு நாம் உண்மையிலேயே யாருக்கிட்ட இருந்து பயந்துக்கிறோம் அப்படின்னா கடவுளிடமிருந்து தான் பயந்து கொள்கிறோம். அதர்மத்துக்கு பயந்துக்கிறதுங்கிறது கடவுளை கண்டு பயந்துக்கிறதுன்னு அர்த்தம். அதனால தான் ஆரம்பத்தில் கடவுள் பக்தி இருந்தால் அது மிக நல்லது. அங்கெல்லாம் போய் ஈஸ்வரன் நீ ஒன்றுன்னு சொல்லிட்டா ப்ராப்ளம். ஈஸ்வரன் வேற நீ வேற அப்படிங்கிறதான் நல்லது. காரணம் என்ன? அப்பொழுது தான் பயம் இருக்கும். கடவுளையே ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படிங்கும் பொழுது சில சங்கடங்கள் வருகின்றது. இங்கு இந்த ஞானத்தின் பலன் ஈஸ்வரனிடமிருந்து இவன் பயம் கொள்ள மாட்டான். ஈஸ்வரங்கிட்டிருந்தே ஒருத்தன் பயந்துக்கலைன்னா பிறகு எதை கண்டு ஒருவன் பயந்து கொள்வான்? பகவானிடத்தில் இருக்கிற பயமே நமக்கு போயிடுதுன்னா பிறகு எதை கொண்டு நம்ம பயந்துக்குவோம்? பகவான்கிட்ட எனக்கு பயம் இல்லை, ஆனால் இவனை கண்டு பயந்துக்கிறேன் அவனை கண்டு பயந்துக்கிறேன்னு நம்ம சொன்னோம்னா நம்ம பகவானை கண்டு பயம் இல்லைன்னு சொல்கிறது பொய்யன்னு அர்த்தம். காரணம் என்ன? பகவான் எல்லாருக்கும் தலைவன். அவனுக்கண்டே பயம் இல்லைன்னா ராஜாவை கண்டே பயம் கொள்ளாதவன் அங்கே இருக்கிற ராஜாவினுடைய சேவகனை கண்டு பயந்து கொள்வானா? அப்படி அந்த ராஜா தான் கடவுள், அவனுக்கண்டே பயம் இல்லை. ராஜ்யத்தையே துறப்பவன் ராஜா கொடுக்குற சேலரியை துறக்க மாட்டானா என்ன? அப்படி ஈஸ்வரனிடமிருந்து இவன் பயம் கொள்ள மாட்டான். காரணம் என்னன்னா அந்த ஈஸ்வரனிடம் அபேதத்தை அடைந்து விட்டான். அதான் இங்கே காரணம். அபேததர்ஷி, அந்த ஈஸ்வரனே தன்னிடமிருந்து வேறில்லைன்னு தெரிஞ்சிட்டதுனால எப்படி இவன் ஈஸ்வரனை கண்டு பயந்து கொள்வான்? யாருமே தன்னை கண்டு பயந்து கொள்ள மாட்டார்கள். இல்லையே என்னுடைய நிழலை கண்டு நான் எத்தனையோ முறை பயந்துருக்கிறேனேன்னு சொன்னால் அந்த நேரத்துலேயும் கூட அந்த நம்முடைய நிழல் நமக்கு வேறாக யாரோன்னு நினச்சதுனால தான், நமக்கு வேறாக யாரோ இருக்காங்கன்னு நினச்சதுனால தான் பயந்துக்கிறோம். நம்மைய கண்டே நாம் பயப்படுறதா இருந்தால் நம்ம எல்லா நேரத்துலையும் பயந்துட்டு தான் இருக்கணும். காரணம் என்ன? எல்லா நேரத்துலையும் நம்ம இருக்கிறோமே. ஆகவே யாரும் ஒருவன் தன்னை குறித்து பயம் கொள்வதில்லை. இங்கு ஈஸ்வரனை குறித்து இவன் பயந்துக்கிறான்னா ஈஸ்வரன் வேறு இவன் வேறு. இப்போ ஈஸ்வரன் இவன் ஒன்றாகிட்டதுனால ஈஸ்வரனை குறித்த பயம் இல்லை, தர்மா தர்மத்தை குறித்த பயம் இல்லை. ஆகவே இங்கே விஜுகுப்சா அப்படின்னு சொன்னால் பாதுகாத்து கொள்ளுதல். ஈஸ்வரனிடமிருந்து தன்னை பாதுகாத்து கொள்ள வேண்டிய அவசியம் இவனுக்கு இல்லை. ஈஸ்வரனிடமிருந்து இவன் பயம் கொள்ள மாட்டான். பகவானே என்னை காப்பாற்றிக்கன்னு சொல்ல மாட்டான்னு அர்த்தம். ஆனால் அதற்கு முன்னாடி இப்படி தான் சொல்லணும். நம்ம குழந்தைகளுக்கு இப்படி தான் சொல்லி கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு கடவுள் கோயிலுக்கு போன உடனே சாமி என்னை காப்பாற்று அப்படி சொல்லுன்னு சொல்லி, இதை படிச்சுட்டு போய் அந்த குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்துடக்கூடாது. குழந்தைய அப்படித்தான் சொல்லணும், நம்மளும் அப்படித்தான் சொல்லிகிட்டு இருக்கணும். அந்த ஈஸ்வரனோட அபேதத்தை ஆகிற வரைக்கும் பகவானிடம்தான் நம்ம என்னை காப்பாற்றுன்னு கேட்கணும். ஆனால் உண்மையிலேயே நம்ம பகவான்கிட்ட போய் என்னை காப்பாற்றுன்னு கேட்கும்போது யாரிடத்திலிருந்து காப்பாற்றணும்?
உங்கள்கிட்ட இருந்து என்னை காப்பாற்றுன்னு அர்த்தம். என்ன உன்னை கண்டு தான் நான் உண்மையில் பயந்துட்டுருக்கேன். எப்பொழுதெல்லாம் அதர்மம் நான் பண்ணுறேனோ அப்போ ஒரு குற்ற உணர்வு வந்து நீ தண்டித்து விடுவாயின்னு எனக்கு ஒரு பயம். இப்பொழுது உன்னிடமிருந்தே என்னை நீ காப்பாற்று. உன்னை கண்டு எனக்கு பயம் இருக்கக்கூடாது. அதனால தான் யார் தர்மவான்களோ அவர்களுக்கு ஈஸ்வரனிடமிருந்து பயம் இல்லை. தர்மப்படி இருக்கிறவங்க கவர்மெண்ட்டை கண்டு பயந்துக்கணுமா? காரணம் என்ன? கவர்மெண்ட் ஹேஸ் டு சப்போர்ட் நார்மலாக. யார் அதர்மம் பண்ணுறாங்களோ அவர்கள் தானே பயந்து கொள்ள வேண்டும். இவன் வந்து பாதுகாக்கவும் வேண்டாம், பயமும் வேண்டாம். காரணம் ஈஸ்வரனுடன் ஐக்கியமானதனால். இது ஒரு பொருள். இனி இதற்கு இரண்டாவது பொருள். ததக என்ற சொல்லுக்கு ஞான அனந்தரம், இந்த ஞானத்திற்கு பிறகு. ததகன இந்த ஞானத்திற்கு பிறகு. முதல் பொருள் வந்து ஈஸ்வரனிடமிருந்து ந விஜுகுப்சதேன தன்னை பாதுகாத்து கொள்ள விரும்ப மாட்டான், பயப்பட மாட்டான்னு பார்த்தோம். இங்கு வந்து இந்த ஞானத்திற்கு பிறகு ந விஜுகுப்சதேங்கிறதுக்கு வேறொரு பொருள். ந நிந்ததி, யாரையும் இவன் நிந்திக்க மாட்டான். ந நிந்ததி, யாரையும் இவன் நிந்திக்க மாட்டான். அப்படின்னு என்ன அர்த்தம்? இவன் யாரையும் குறை சொல்ல மாட்டான், யார் மீதும் நிந்தனை செய்ய மாட்டான். இங்கே யாரையும்ங்கிற இடத்துல தன்னையும் பிறரையும் என்று பொருள் சொல்கின்றார்கள். ஆத்மானம் வா பரம் வா, தன்னையும் நிந்தித்து கொண்டிருக்க மாட்டான், மற்றவர்களையும் நிந்திக்க மாட்டான். அப்போ வந்து யாரெல்லாம் திட்டுகின்றார்களோ அவங்கெல்லாம் இந்த ஞானத்தை அடையலைன்னு அர்த்தம். அதனால் இப்போ போய் யாராவது திட்டுனா உடனே இதை சொல்லிடணும், நீங்கள் ஞானத்தை அடையலை அதனால தான் என்ன திட்டுருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி அதை யாரிடத்திலும் சொல்ல முடியாது. நாம தான் இந்த பலனை நம்மிடத்தில் பார்க்க வேண்டும். இந்த ஞானத்திற்கு பிறகு இவன் யாரையும் நிந்திக்க மாட்டான்கிறனுடைய அர்த்தம் என்னன்னா, யார் மீதும் வெறுப்பு கொள்ள மாட்டான். அத்வேஷ்டா சர்வபூதானாம், அதான் சாராம்சம். யாரையாவது வெறுத்தாத்தேன நம்ம அவர்களை திட்ட முடியும், நிந்திக்க முடியும். முன் பொருள் வந்து பயம் இல்லை, இங்கு வந்து வெறுப்பில்லை, குரோதம் இல்லை. யார் மீதும் குரோதம் இல்லை, யார் மீதும் பயம் இல்லை. இதெல்லாம் தான் ஞான பலன். ஞான பலன் வந்து நம்ம மனதில் குரோதமோ பயமோ வெறுப்போ நிந்தனையோ இல்லை. இதெல்லாம் அல்டிமேட் இறுதியில் நமக்கு கிடைக்க வேண்டிய பலன். ஆகவே இந்த பலனையெல்லாம் நம்ம உடனே எதிர்பார்க்க கூடாது. உபனிஷத்து வந்து வைராக்கியம் வரணுங்கிறதுக்காக அந்த இடத்துல எல்லாம் பகவானே சொல்லியிருக்கார். அதாவது தோஷ தர்ஷனம், விஷயேஷு தோஷ தர்ஷனம்னு சொல்லியிருக்கார். அப்பொழுது வந்து யாரையும் திட்டமாட்டான்னு சொல்லி விஷயத்தையெல்லாம் ஞானி திட்டுகின்றாரேன்னா அவன் சாதகன். இப்போ சாதகனாக இருக்கும்போது தோஷத்தை பார்க்கறது, குறைய பார்க்கறது ஒரு நிலை. இது வந்து சாத்திய நிலை. இறுதியில் இவனுக்கு வைராக்கியம் பூர்ணமாய் அது ஞான நிஷ்டையானவுடன் யார் மீதும் வெறுப்பும் கோபமும் இல்லை. இப்படி ந ததோ விஜுகுப்சதேங்கிறதுக்கு இரண்டு பொருள்கள். இனி நாம் அடுத்த மந்திரத்திற்கு செல்லலாம். யஸ்மாத் அர்வாக் சம்வத்சரக அகோபி பரிவர்த்ததே தத்தேவா ஜோதிஷாம் ஜோதிஹி ஆயுர்ஹ உபாசதே அம்ருதம். இந்த மந்திரத்தில் ஈஸ்வரனுடைய சொரூபம் கூறப்படுகின்றது. ஈஸ்வர சொரூபம். இங்கு ஈஸ்வர சொரூபம் காலாதீதக, காலத்தை கடந்தவர், காலத்தை வென்றவர். ஈஸ்வரன் வந்து காலத்தை வென்றவர். மிக எளிமையான ஸ்லோகம், விசேஷமான கருத்து ஒன்றுமில்லை.
இந்த உலகமே காலமே ஈஸ்வரனுக்கு கீழ் செயல்படுகின்றது. அதாவது நம்மெல்லாம் காலத்தினுடைய கண்ட்ரோலில் இருக்கோம். காலம் நம்மை கட்டுப்படுத்துகின்றது. நம்மன்னு சொன்னால் அனாத்மா, நம்முடைய சரீரம், மனம், இதெல்லாம் காலத்துக்கு உட்பட்டது. ஆகவே யாருமே காலம் அப்படிங்கிற ஒரு தத்துவத்தை கடந்து இருக்க முடியாது இந்த சரீரத்தின் அடிப்படையில். என்னதான் ஒருவன் வாழ்ந்தாலும் காலமே அவனுக்கு வயோதிகத்தை கொடுத்துரும், எல்லாத்தையும் காலம் அழித்து விடும். அதனால தான் யமதர்மராஜாவுக்கு காலக அப்படின்னு ஒரு பெயர். அவருக்கு காலன்னு சொல்வதற்கு காரணம் என்ன? அவர் அனைத்தையும் அழிக்க வல்லவர். ஆனால் அந்த காலம் ஈஸ்வரனுக்கு கட்டுப்பட்டு செயல்படுகின்றது. ஈஸ்வரனுக்கு கீழ் அந்த காலம் செயல்படுகின்றது. அப்படின்னு அந்த காலத்தையே நிர்ணயிப்பவர் காலகாலன் அப்படின்னு சொல்வார்கள். ஈஸ்வரனுக்கு காலகாலன்னா காலத்துக்கு காலமாக இருப்பவர். ஸ்ரோத்ரஸ்ய ஸ்ரோத்திரம்னு சொல்கிறது போல காலசிய காலக, அவர் காலத்துக்கு காலனாக இருப்பவர். அதுதான் இங்கு சொல்லப்பட்டு, அதனால தான் தேவர்களெல்லாம் அதிக காலம் இருப்பதற்கு காரணம் அந்த ஈஸ்வரனை கால தத்துவமாக உபாசிப்பதனால் என்று இங்கு சொல்லப்படுகிறது. முதல் பகுதியில் யஸ்மாத், எந்த ஈஸ்வரனுக்கு அர்வாக் கீழே பணிந்து, எந்த ஈஸ்வரனுக்கு கீழ் பணிந்து சம்வத்சரக காலமானது பரிவர்த்ததே இயங்கி வருகின்றதோ. யஸ்மாத், எந்த ஈஸ்வரனுக்கு அர்வாக் என்ற சொல்லுக்கு கீழே பணிந்து கட்டுப்பட்டு, அந்த ஈஸ்வரனுக்கு கட்டுப்பட்டு தான் காலமே இயங்கி வருகின்றது. பரிவர்த்ததேன இயங்கி வருகின்றது. எப்படி? அகோபிகி, அகோபிகி என்றால் இரவு பகலாக. அககன பகல், இங்கு புரிஞ்சுக்கணும், பகலாக பகலாக அப்படின்னா பகல் பகலாக அப்படின்னு அர்த்தம். அகோபிகினா அப்படின்னு என்ன அர்த்தம்? பகல் இரவு, பகல் இரவு என்று பகல் இரவாக. சம்வத்சரகன கால தத்துவம். சம்வத்சரம்னா நார்மலாக ஒரு வருடம்னு அர்த்தம். இந்த இடத்துல கால தத்துவம். கால தத்துவமானது இரவு பகலாக. இரவு பகல்ங்கிறது இந்த இடத்துல சிருஷ்டி லயம் அதை குறிக்கின்றது. சிருஷ்டியாகவும் பிரளயமாகவும் தோற்றமாகவும் அழிவாகவும் இறைவனுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழ்தான் செயல்பட்டு வருகின்றது. அப்படின்னு என்ன? அந்த தோற்றமும் முடிவும் இரவு பகலெல்லாம் ஈஸ்வரனை பாதிக்காது. ஈஸ்வரனுக்கு வயோதிகம் இல்லை, ஈஸ்வரனுக்கு அது இல்லை. அவர் ஆள்கின்ற இந்த உலகத்திற்கு தான் காலம். இப்போ காலம் அங்கே தான் வேலை செய்யும், இங்கே நமக்கு வேலை செய்யாது, ஈஸ்வரனிடம் வேலை செய்யாது. சரி, அந்த ஈஸ்வரனுடைய உண்மையான சொரூபம் என்ன? ஜோதிஷாம் ஜோதிஹி. இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச சொற்கள் தான். இதுக்கு நம்ம விளக்கம் கொடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு தான் கோபம் வந்துடும். காரணம் என்ன? எவ்வளவு நாள் ஜோதிஷாம் ஜோதியை நம்ம பார்த்துருக்கோம், அதை நாங்கள் தெரியாமல் இல்லை அப்படின்னு தோன்றிவிடும். ஜோதிகளுக்கெல்லாம் ஜோதி. இங்கு ஜோதிங்கிறதுக்கு காலம்னு ஒரு பொருள் எடுக்கலாம். ஏன்னா காலம் சூரியன்கிற ஜோதியினாலையும் சந்திரன்கிற ஜோதியினாலையும் நட்சத்திரங்கிற ஜோதியினால தான் அறியப்படுகிறது. இந்த காலத்தை காட்டுகின்ற பொருள்களெல்லாம் ஜோதி ரூபமாக இருக்குது, எல்லாமே ஜோதி ரூபமாக இருக்குது. அல்லது எல்லா ஜோதிகளுக்கும் பிரமாணங்களுக்கும் பிரமாணமாக, அறிவுக்கு அறிவாக ஜோதிஷாம் ஜோதிகி அமிர்தம், அது அமிர்த சொரூபமாகவும் இருக்கின்றது. இது அந்த ஈஸ்வரனுடைய சொரூபம். திடீர்னு எதுக்கு ஈஸ்வர சொரூபம் விளக்கப்படுதுன்னா, இப்படிப்பட்ட ஈஸ்வரன் நான் என்று தெரிந்தால் இந்த பலன்னா, அப்போ ஈஸ்வர சொரூபம் என்ன? உடனே உபனிஷத்து விளக்கி, அப்போ ஞானி என்ன சொல்லுவான்? அகம் காலாதீதக, நான் காலத்தை கடந்தவன், காலம் எனக்கு இல்லை, இந்த சரீரத்திற்குத்தான். பிறகு தது தேவாகா ஆயுகுக உபாசதே, இப்படிப்பட்ட ஈஸ்வரனை
தேவாகா தேவர்கள் ஆயுகு உபாசதே ஆயுர் குணத்துடன் உபாசனை செய்கின்றார்கள். அதனால தான் அவர்கள் அதிக ஆயுளுடன் இருக்கின்றார்கள். இப்போ தேவர்களெல்லாம் அதிக ஆயுளுடன் இருப்பதற்கு காரணம் அமரர்கள்னு அவர்களை நம்ம சொல்கிறோம். ஒருவர் இறந்து விட்டால் அமரர் ஆகிவிட்டார்னு சொல்லுவோம். அப்படின்னா அவர் தேவர்களாக சென்று அதிக காலம் இருப்பார்கள் அப்படிங்கிற அர்த்தத்தில். அப்படி இருப்பதற்கு காரணம் அவர்கள் அந்த ஈஸ்வரனை ஆயுர் குணத்துடன் தியானிக்கின்றார்கள். பிறகு அப்படியே சங்கரர் சொல்றார், யாராவது இந்த உலகத்தில் அதிக ஆயுள் வேண்டும் என்று விரும்பினால் இப்படி உபாசனை செய்ய வேண்டும். அந்த ஈஸ்வரனை ஆயுர் குணத்துடன் உபாசனை செய்தால் நமக்கு அதிக காலம் கிடைக்கும். அதனால தான் இந்த ஆயுஷ் ஹோமம்னு ஒரு ஹோமம் இருக்குது, ரொம்ப பிரசித்தம். பல பேர் அதை வீட்டில் செய்வார்கள், ஆயுஷ் ஹோமம் அப்படின்னு சொல்லி. அதனுடைய அர்த்தம் என்னன்னா, அந்த ஈஸ்வரனை ஆயுஸ்வரூபமாக தியானித்து ஹோமம் செய்தல். ஆயுஷ் ஹோமம் அப்படின்னு என்ன அர்த்தம்? அந்த தேவனை ஆயுள் சுரூபமாக காலஸ்வரூபமாக வழிபட்டு ஹோமம் செய்தல், பிரார்த்தனை செய்தல். ஆயுஷ் ஹோமமும் ஒரு விதமான ஸ்தூலமான பூஜை. தியானம் அப்படிங்கிறது மனசுக்குள்ள தியானிப்பது. இப்போ இந்த மந்திரம் ஈஸ்வர சுரூபமும், அந்த ஈஸ்வர சுரூபத்தை ஆயுகு என்று தியானித்தால் ஆயு பலம் கிடைக்கும் என்றும் சொல்லப்பட்டது. இனி அடுத்த மந்திரங்களிலிருந்து இதே போலதான் மீண்டும் பிரம்மஸ்வரூபம், ஞானம், ஞானத்தினுடைய பெருமை போன்றவைகள். 17வது மந்திரம். யஸ்மின் பஞ்ச பஞ்சஜனாஹ ஆகாஷஸ்ச பிரதிஷ்டிதஹ தமேவ மன்ய ஆத்மானம் வித்வான் பிரம்மாமிருதோமிருதம். இந்த மந்திரம் மீண்டும் ஞானியினுடைய கூற்று. ஞானி தன்னுடைய ஞானத்தை வெளிப்படுத்துகின்றார். நான் என்னை இப்படி நினைக்கின்றேன் என்று கூறுகின்றான். இரண்டாவது வரியில தமேவ மன்யே ஆத்மானம். ஆத்மானம்னா என்னை, தமேவ இந்த தன்மை உடையவனாக, மன்யே, மன்யேங்கிறதுக்கு சப்ஜெக்ட் அகம், நான் நினைக்கின்றேன். இப்போ ஞானி தன்னுடைய ஞானத்தை கூறுகின்றான். ஞானி இப்படிப்பட்ட ஞானத்தை நான் உடையவன். முதல் வரி அனைத்திற்கும் ஆதாரமாக இருக்கின்ற பிரம்மன். அதான் முதல் வரியினுடைய சாராம்சம். அனைத்திற்கும் ஆதாரமாக இருக்கின்ற பிரம்மன், அந்த பிரம்மனையே நான் ஆத்மாவாக நினைக்கின்றேன். ஆகவே நான் அமிர்த ஸ்வரூபம், நான் மரணமற்றவன். அந்த காலத்தை இங்கே ஞானி கூறுகின்றான். சென்ற மந்திரத்தில் காலம் சொல்லப்பட்டது. இப்போ அந்த காலத்தை கடந்து அமிர்த ஸ்வரூபமாக நான் இருக்கிறேன். அதற்கு காரணம் நான் இப்படிப்பட்ட பிரம்மத்தை ஆத்மாவாக கருதுகின்றேன். இனி பிரம்மஸ்வரூபம். யஸ்மின், எந்த பிரம்மத்தினிடத்தில் பஞ்ச பஞ்சஜனாக ஆகாஷக பிரதிஷ்டிதக. பிரதிஷ்டிதகன தாங்கி உள்ளதோ, இந்த பிரம்மன் தாங்கிறார். எது? ஆகாஷக. இங்கு ஆகாசங்கிற சொல்லுக்கு மாயா, வெளித்தோற்றத்திற்கு வராத பிரபஞ்சம். ஆகாஷகனா அந்த மாயையே அந்த பிரம்மத்தை சார்ந்து இருக்கு. எந்த பிரம்மத்தினிடம் இந்த ஆகாசமானது பிரதிஷ்டையை அடைந்துள்ளதோ, பிரதிஷ்டைனா சார்ந்திருக்கின்றதோ. இங்கே ஆகாசம்னா அவ்யாக்கிருதம், வெளித்தோற்றத்திற்கு வராத பிரபஞ்சம். இப்போ இங்கே ஆகாசங்கிற சொல்ல அவ்யக்த பிரபஞ்சத்தை குறிக்கின்றது. எஸ்மின்னா எந்த பிரம்மனிடத்தில் வெளித்தோற்றத்திற்கு வராத பிரபஞ்சம் சார்ந்துள்ளதோ. பிறகு அதற்கு முன்னுள்ள சொல் பஞ்ச பஞ்சஜனாகா என்பது வெளித்தோற்றத்திற்கு வந்த உலகம் குறிக்கப்படுகின்றது.
வெளித்தோற்றத்திற்கு வந்த உலகமும் அந்த பிரம்மத்தையே சார்ந்துள்ளது. எதை சார்ந்துள்ளதோ அதுவே பிரம்மன், அதுவே ஆத்மாவாக நான் நினைக்கின்றேன். அதுதான் கருத்து. இங்கே பஞ்ச ஜனாகா என்பது இந்த பஞ்சங்கிறதுக்கு ஒரே பஞ்சம்தான். 5 போட்டு 25ன்னு பிரிக்கக்கூடாது, 5 தான். இந்த உலகத்தை நம்ம எப்படி வேண்டுமானாலும் பிரிக்கலாம். மூர்த்தம் அமூர்த்தம்னு பிரிக்கிறோம். கேனோபனிஷத்தில் நம்ம பார்த்தோம் விதித்தம் அவிதித்தம்னு பிரிக்கிறோம். அப்படி இங்கு 5ஆக பிரிக்கப்பட்டுள்ளது. அவ்வளவுதான். 5 விதமாக பிரிக்கப்பட்டுள்ளது. நாம் இந்த 5 பூதமாக எடுத்துக்கொள்ளலாம், எப்படி வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் இங்கு விளக்காசிரியர்கள் கொடுக்கிற விளக்கத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். இந்த 5 என்னவென்றால் ஆதித்யாதி ஜோதிகி, அது முதல். ஆதித்யன் முதலிய ஜோதிகள், அது ஒரு தத்துவம். இதெல்லாம் வெளித்தோற்றத்திற்கு வந்த பிரபஞ்சம். ஆதித்யன் முதலிய ஜோதிகள் ஒன்று. இரண்டாவது பிராண தத்துவம். மூன்றாவது சக்ஷுகு, கண், இது இந்திரியம். ஆதித்ய ஜோதி வெளியே இருப்பது. மூன்றாவது கண். நான்காவது ஸ்ரோத்ரம், காது. ஐந்தாவது மனம், மனக. இப்படி நம்ம எதை வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளலாம். இதுபோல் பல கருத்துக்கள் ஒவ்வொரு விளக்காசிரியர்களும் கொடுக்கின்றார்கள். இப்படி 5 பஞ்ச ஜனாகான 5 கூட்டங்கள் அர்த்தம். அவ்வளவுதான். இங்கே ஜனாகான சமூகம், பஞ்ச ஜனாகான 5 சமூகங்கள். வெளித்தோற்றத்திற்கு வந்த இந்த உலகம் 5 சமூகமாக பிரிக்கப்பட்டது. அவ்வளவுதான். நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் முதல் வரியில்? வெளித்தோற்றத்திற்கு வந்த உலகமும் வெளித்தோற்றத்திற்கு வராத உலகமும் எதனிடம் ஆதாரமாக இருக்கின்றதோ, எதை ஆதாரமாக கொண்டுள்ளதோ, தமேவ ஆத்மானம் மன்யே, அதையே ஆத்மாவாக நான் கருதுகின்றேன். இனி அடுத்த சொல் வித்வான். வித்வான் என்றால் இதை நான் அறிந்த காரணத்தினால். வித்வான், இப்படி என்னை நான் அறிந்த காரணத்தினால். அகம் அமிர்தக, நான் அமிர்தமாக இருக்கின்றேன். நான் அமிர்தமாக இருக்கின்றேன். பிறகு நீ உன்னை அமிர்தம்னு எப்படி சொல்ல முடியும்? மீண்டும் நான் என்னை எப்படி நினைக்கின்றேன்? பிரம்ம அமிர்தம். இங்கே அமிர்தகன்னு ஒரு சொல் இருக்குது, அமிர்தம்னு ஒரு சொல் இருக்குது. அமிர்தகங்கிற இடத்துல அகம் அமிர்தக. அமிர்தம்ங்கிற சொல் பிரம்மனிடத்தில் சேர்த்து பிறகு ஆத்மாவிடத்தில் சேர்த்தணும். அமிர்தமான பிரம்மமாக ஆத்மாவை நான் நினைக்கின்றேன். இப்போ ஆத்மாவை நான் எப்படி நினைக்கிறேன்? அமிர்தம் பிரம்ம. அமிர்தம்னா மரணமற்ற பிரம்மனாக ஆத்மானம் என்னை நான் நினைக்கின்றேன். வித்வான், இப்படி என்னை நான் அறிந்ததனால் அமிர்தக அகம், நான் அமிர்தமாக இருக்கின்றேன், அமிர்த ஸ்வரூபமாக நான் இருக்கின்றேன். பிறகு அடுத்த மந்திரம். பிராணஸ்ய பிராணம் உத சக்ஷுஷக்ஷுகோ உத ஸ்ரோத்ரஸ்ய ஸ்ரோத்ரம் மனசோ ஏ மனோ விதுகோ தே நிச்சிக்யுகோ பிரம்ம புராணம் அக்ரியம். இந்த மந்திரமும் நாம் ஏற்கனவே கேனோபனிஷத்தில் பார்த்த மந்திரம். மீண்டும் பிரம்மஸ்வரூபம் இவ்விதம் விளக்கப்படுகின்றது. அதனால தான் இந்த பிருகதாரண்யகம்னு ஒன்றை நம்ம படித்தோம் அப்படின்னா அனைத்து உபனிஷத்தையும் படித்ததுக்கு சமம். அப்போ பேசாமல் இந்த ஒன்றையே முதல்ல எடுத்துகிட்டு போயிருக்கலாமின்னு கேட்கலாம். ஆனால் அனைத்து உபனிஷத்து படித்தா தான் இது புரியும். எல்லா உபனிஷத்தும் படித்தா தான் இந்த உபனிஷத் நமக்கு புரியும்.
இந்த உபனிஷத்தை நம்ம படிச்சுட்டோம் அப்படின்னா எல்லா உபனிஷத்தையும் படித்ததற்கு சமம். அதனால் என்ன பண்ணணும்னா 2 உபனிஷத்தையும் படிக்கணும். எல்லா உபனிஷத்தையும் படித்து இந்த உபனிஷத்தையும் படிக்கும்போது பூர்த்தி ஆகின்றது. இப்போ இதற்கெல்லாம் உங்களுக்கு விளக்கம் சொல்ல வேண்டாம். சொல்ல ஆரம்பித்தோம்னா நீங்களே சொல்ல ஆரம்பித்து விடுவீர்கள். பிராணஸ்ய பிராணம் உதன மேலும், சக்ஷுஷக்ஷு கண்ணுக்கு கண், ஸ்ரோத்ரஸ்ய ஸ்ரோத்ரம் காதுக்கு காது, மனசோ ஏ மனோ விதுகு யார் மனதிற்கு மனமாக அறிகின்றார்களோ. எல்லாம் கேர் ஆஃப் கேனோபனிஷத். அவ்வளோதான். தே நிச்சிக்யுகு அவர்கள் பிரம்மத்தை அறிகின்றார். யார் இப்படி யார் பிராணஸ்ய பிராணனாக அறிகிறார்களோ அவர்கள் பிரம்மத்தை அறிகின்றார்கள். பிரம்ம நிச்சிக்யுகுன நிச்சயேன ஞாதவந்தக. பிராணனுக்கு பிராணனாக, மனதிற்கு மனதாக, கண்ணுக்கு கண்ணாக யார் அறிகிறார்களோ அவர்களே நிச்சயமாக அறிகின்றார்கள். எதை? பிரம்மத்தை. அந்த பிரம்மத்திற்கு 2 அடைமொழிகள். புராணம். புராணம் என்றால் நித்தியம், சனாதனம். அக்ரியம் என்றால் அனாதி, தோற்றமற்றது. அக்ரியம்னா எப்பொழுதுமே முதல்ல நிற்குதுன்னு அர்த்தம். எப்பவுமே ஃபஸ்ட்டில் நிற்கிறது அப்படின்னு என்ன? அது தோன்றவே இல்லை, அனாதி. புராணம்னா அனந்தம், அதற்கு முடிவில்லை. இப்போ அக்ரியம்ங்கிறது தோற்றமில்லை, புராணம்ங்கிறது முடிவில்லை. தோற்றமும் முடிவும் இல்லாத அந்த பிரம்மத்தை அவர்கள் அறிகின்றார்கள். யார்? யார் பிராணனுக்கு பிராணனாக, மனதிற்கு மனதாக, கண்ணுக்கு கண்ணாக அந்த பிரம்மத்தை அறிகின்றார்கள். இதிலே மகா வாக்கியம் வந்தாச்சு. இப்படிப்பட்ட பிரம்மத்தை அவர்கள் அறிகின்றார்கள். யார்? தங்களுடைய பிராணனுக்கு பிராணனை அறிந்தார்களோ, தன்னுடைய மூச்சுக்கு மூச்சா இருக்கிற தத்துவத்தை அறிந்தவர்கள், தோற்றமும் முடிவுமற்ற அந்த பிரம்மத்தை உறுதியாக அறிந்தவர்கள் ஆகின்றார்கள். மேலும் அடுத்த வகுப்பில் தொடர்வோம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.